ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர் அவர்களை விடுவித்தார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் இல்லாமாக்கி இவர்களை நிலைப்படுத்தி இவர்களை பெருக பண்ணுகிறார். இதுக்கு பின்னாக என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தா, லவ் ஆஃப் காட். ஆண்டவர் பிரியப்படணும். அப்ப ஆண்டவர் பிரியப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அதனாலதான் சங்கீதம் 40 இருக்கிறது, நீ பலியை நீர் விரும்பாமல் என் செவியை திறந்தீர். செவி திறக்க இந்த வார்த்தையை கேட்கிறார். கேட்க கேட்க அவர் சொல்ற, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எழுதி இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று 48 தாவீது சொல்லுகிறார். 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். விரும்புறேன், விரும்புறத கேட்கிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை இந்த நம்பிக்கை விஷயத்துல எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நம்பிக்கைக்குரியவரை பிரியப்படுத்துகிறதுல. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அவங்க என் பிதாக்கள்லாம் எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம், எவ்வளவு சாட்சிகளை கேட்கிறோம். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இதுலதான் ஒரு தேவ பிள்ளை, அதாவது நமக்குன்னு யாருதான் செய்யறதுக்கு இருக்கிறா? கர்த்தர் தானே இருக்கிறா. நமக்குன்னு ஒருத்தங்க ஒரு காரியம் செய்யணும்னா பாருங்க, மனிதர்கள் ஒத்தாசை நாடுகிறவர்கள் அந்த மனிதர்களை எப்படியெல்லாம் பிரியப்படுத்துவாங்க தெரியுமா? என்னெல்லாம் முதல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்குவாங்க. இல்ல அவங்களுக்கு கொடுக்கிற கவனிப்பே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணில் நமக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்கணும்? தயவு கிடைச்சிட்டே இருக்கணும். அவங்களை என்ன படுத்திடக்கூடாது? கோபப்படுத்திடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. இதில் அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. எங்க நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடிய யாருக்கு செய்யணும் தெரியுமா? தாவீதுனுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நான் அதை விரும்புறேன்ப்பா, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புறேன்ப்பா. ஆமென். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவிலேயே இது இல்லையே. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? தாவீதுனுடைய சாட்சி என்ன தெரியுமா? 18வது சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்கள். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியா விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா முற்பிதாக்கள் சொன்னதை நாங்கள் என்ன செய்தோம்? கேட்டோம். முற்பிதாக்கள் சொன்னதை நாங்க கேட்டோம். முற்பிதாக்கள் என்ன சொன்னாங்க? காலேப் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் எப்படி சுதந்தரிப்போம்? எளிதாய் சுதந்தரிப்போம். இதுதான் தாவீது கேட்கிறார். தாவீது காதுல கொஞ்சம் பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்கல்ல, அது விழல. யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னாங்கல்ல, அது விழுந்து. அதுல என்ன விழுந்துச்சுன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டவனானாலும் சரி, நான் ஞானஸ்நானம் பண்ணியிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தவனாலும் சரி, நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலும் சரி, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தா இது கிடைக்கும். இது யார் காதுல விழுது? தாவீது காதுல விழுது. அதுக்கப்புறம் தாவீதுனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய. இது இல்லாம சும்மா நம்பிக்கையை மட்டும் நான் 4 தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர புக்கை வச்சுட்டு அப்படியும் படிச்சு முடிச்சோம், ஏதோ சாதிச்சது போல. எப்படி ஆண்டவரே சூப்பரா? அங்க ஓயாம துதி நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, திருநெல்வேலிக்கு அல்வா. அதே மாதிரி தான் திருநெல்வேலிக்கு அல்வாவா கேட்பா. அங்க ஓயாம துதி. நம்ம இங்க ஒரு மணிக்கு துதிச்சதும் ஆண்டவரே பாது போதுமா? எப்படி இல்ல, நம்ம நிக்கிறத பார்த்தா அவர் பாப்பாரு, இவனை வச்சு நான் என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே.
ஆண்டவர் நான் என்னண்டு வேற பண்ணணும், நான் என்னப்பா பண்ணணும்? ஆமே, என் கண்களை காத்துக்கொள்ளும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும், என் கைகளை உமக்கு நேராக, கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றே, ஒரு வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றே, உம்முகம் பாராமல் சோர்ந்து போனேன், குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே, ஏசையா நீரே, ஏசையா உம்மை. ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் எடுக்கும்போது ஒரு வார்த்தை ஆவியான ஒரு இருதயத்தில் எழுதினார். கர்த்தரை கோபப்படுத்தி பிரச்சனையை அதிகமாக்காதே, கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே, கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. நீங்க வீட்டில் போய் லேவியராகமம் 26வது அதிகாரத்தை படிங்க. இப்ப டைம் இல்லை, நீங்க படிங்க. அதுல பாருங்க, ஆண்டவர் கோபப்படுத்துவாங்க. ஆண்டவர் கோபத்தில் என்ன பண்ணுவார்னா சிட்சிப்பார். எதுக்கு அந்த சிட்சைன்னா, இவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும், தங்கள் கிரியைகளை மாற்றணும். இவங்க மாற்ற மாட்டாங்க, இன்னும் சிட்சை அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அடுத்து அடிச்சும். சொல்லி ஒருத்தன் திருந்தல, திட்டியும் ஒருத்தன் திருந்தல, அடிச்சும் ஒருத்தன் திருந்தலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா நான் சொல்லுங்க. விட்டுருவாங்க. இந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விட்டுருவாங்க. என்ன மேடம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கல, நீ இருக்கிறியா, நீ அப்படியே இருந்துரு. விட்டுருவாங்க. ஆமா. அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்ட போகலாம், கத்த தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்கிட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கும் தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. அதாவது 40 வருஷம் சுத்தி அழிஞ்சு விட்டுட்டாரு கர்த்தர். சிலருக்கு என்னன்னா, ஐயோ ஆண்டவர் என்ன ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிறார், என்ன விட்டா போதும். விட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? சுத்திட்டே இருப்போம். பிடியில இருந்து 2 அடி தந்தா கூட நம்ம என்னதான் இருப்போம், உள்ளதான் இருக்கிறோம். அதனாலதான் எரேமியா ஜெபம் பண்றார், கர்த்தாவே என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல மட்டா என்னை லைட்டா அப்படி தட்டி விட்டுருங்க ஆண்டவரே. தூதனெல்லாம் விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனுக்கு ஓங்க நான் வெட்டதான். அதனாலதான் தாவீது சொல்லுவார்ல, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ஏன்னா அவர் அடிக்க வாங்கினாலும் அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? அனாதையாக இருக்கிறது. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். யாத்திராகம் 23வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசியுங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தை, அவரை என்ன படுத்திராத, கோபப்படுத்திராத. உன்னை வழி நடத்துகிற கர்த்தரை என்ன பண்ணிராதனா, கோபப்படுத்திராத.
அவர் தான் உன்னை பாதுகாத்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? இந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்க பாருங்க. கர்த்தர் சொன்ன இவங்க யாருமே வரமாட்டாங்கன்றாங்க, இவங்க யாருமே கானானை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அது பரீட்சை பார்க்கிறது. இப்ப நான் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் காத்து கொண்டானே. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எமோரியர், எபூசியர், ஏத்தியர் இவங்களெல்லாம் துரத்தி ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்றார். எப்ப சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 86 வயசுல இருக்கும்போது இந்த பிராமிஸை கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை நம்புறான். ஈசாக்கே இன்னும் பார்க்கல. 400 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நம்ம நாளைக்கு நடக்கிறது சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம என்னன்னா 400 வருஷம் கழிச்சு சொல்ற மேட்டரை ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான். அந்த சந்ததி நீ என்னடானா அவன் கண்ணில் காட்டிட்டாரு. கானான் எப்படி இருக்குன்னு காட்டிட்டாரு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காண்பித்து விட்டார். ஆபிரகாம் கானான்ல இருக்கும் போது கூட அவ்வளவு செழிப்பா இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இப்போ வாக்குத்தத்தத்தின்படி அது ரொம்ப செழிப்பா, அது ரொம்ப மேன்மையா இருக்கு. கர்த்தர் சொல்லி தான் கொடுக்கிறார். ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 15 நீங்க வீட்டுல போய் படிங்க. கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் இப்ப கண்ணுக்கு தெரியுது. இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார், அவங்க இருக்கிறாங்க. இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார், அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் சொல்லுவாருங்க. ஆண்டவர் தெளிவா தான் சொல்லுவார். நீ நடக்கிற பாதையில் தண்ணீர் இருந்தால் அதை சொல்லுவார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதை உள்ளத்துல வைக்கணும். யோசுவா காலேப் அதை உள்ளத்துல வைத்தார்கள். உள்ளத்துல வைத்து சொன்னாங்க, இங்க பாரு, இப்ப நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆமே, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா இதுதான் ரொம்ப தேவை. நம்முடைய போக்கஸ் அதுல பண்ணும். அதை விட்டுட்டு ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல தேவனை கோபப்படுத்தாதிருங்கள். நம்பிக்கையிலே நிலைக்க பாருங்கள். நம்பிக்கையிலே நிலைக்கணும்னா நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. அந்த வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அது நம்மை நம்பிக்கையில நிலைக்க வைக்கிறது.